அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்து வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களும் தீர தினமும் இந்த 2 வரியை சொன்னா போதுங்க, அனைத்து பிரச்சனைகளுமே கண்டிப்பா தீரும். அதை திருச்செந்தூர் முருகர் கண்டிப்பா தீர்த்து வைப்பாருங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடை உங்க வீட்டிலேயே நீங்க தாராளமா செய்து வழிபாடு செய்து வந்தா எந்தெந்த கஷ்டமா இருந்தாலும் அது தீர்ந்தே ஆகுங்க. ஏன்னா இப்ப நம்ம கஷ்டம் கஷ்டம்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, கஷ்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள், தீராத மனநோய், அதே மாதிரி தீராத மன கஷ்டம், பண கஷ்டம், எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் நீங்க முருகப்பெருமானை நினைத்து மந்திரங்கள் தீப வழிபாடுகள் செய்யல அனைத்துமே கண்டிப்பா சரியாகுங்க. ஏன்னா எந்த வழிபாடை தொடங்கினாலுமே நம்ம உடனே நம்மளுக்கு இது நடந்து அப்பா நம்ம வேண்டணும் இது நடந்துரும் அப்படின்னு நடந்ததை, நம்மளுக்கு எந்த விஷயம் நடக்காத மாதிரி இருந்தாலும் நடந்ததா நீங்க நினைச்சுக்கோங்க, கண்டிப்பா முருகப்பெருமான் நடத்தியே காமிப்பாருங்க. ரொம்ப ரொம்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா நம்ம சொல்லி அதை பலன் பெறணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு சிலர் சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னா, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பதிவை பார்த்துட்டு இந்த தீபம் ஏத்தணுங்க, எப்படி ஏத்தணும், எத்தனை மணிக்கு ஏத்தணும், எந்த திரி போட்டு ஏத்தணும்னு கேக்குறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நீங்க பேசுறத சுருக்கமா பேசுங்கன்னா, நம்ம எப்படி ஒரு சிலர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கன்றாங்க, ஒரு சிலர் சுருக்கமா சொல்லுன்றாங்க. அதே போலதாங்க நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளை ஒவ்வொரு மாதிரியும் நம்ம முருகப்பெருமான் அதை சரி பண்ணி கொடுப்பார். ஏன்னா அதனால நம்ம யாரையுமே நம்ம குறைகளும் சொல்ல முடியாது, அவங்கள நிறைகளும் சொல்லவே முடியாது. அதனால நம்ம முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டுல நீங்க எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் நீங்க மனதார நினைத்து இந்த வரி மந்திரத்தை மட்டும் நீங்க உச்சரிங்க. தீராத மனநோய், தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு முருகப்பெருமானுடைய பக்தர் திருச்செந்தூருக்கு போய் வழிபாடு செய்ய போயிருக்கிறாரு. அப்ப போகும் பொழுது பாத்தீங்கன்னா, நான் முருகப்பெருமானிட்ட போய் இந்த விஷயத்த நான் வேண்டணும், அவர்கிட்ட எப்படியாவது நான் கிட்ட நின்று அவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த விஷயத்த வேண்டிட்டு வரணும் அப்படின்ட்டு போனாராம். போகும்பொழுது பாத்தீங்கன்னா, ஏன்னா எப்பொழுதுமே திருச்செந்தூர் முருகரை ரொம்ப கூட்டமா இருக்கும் நம்ம அவரை போய் வழிபாடு செய்யல. ஏன்னா ஒரு சிலர் குறுக்க வந்துருவாங்க. நம்ம முருகப்பெருமானுடைய இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த தான் நம்ம பார்த்து வழிபாடு செய்ய முடியும். யாராவது குறுக்க நம்மளுக்கு மறைச்சிருவாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, எப்போதும் போற வரிசையில போகாம அப்புறம் இன்னொரு வரிசையில அங்க உள்ள செக்யூரிட்டி அண்ணா இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ அவர் நினைச்சாராம், முருகப்பெருமான் அங்க நினைத்து அவர்கிட்ட வேண்டுதல் வைக்கலான்னு நம்ம போனோம், கடைசியில இவர் என்னன்னா இந்த பக்கம் போக சொல்லிட்டாரே, அப்ப எப்படி நம்ம முருகப்பெருமானை வேண்டுறது, நம்ம தினமும் நம்ம வர்றப்ப எல்லாம் வேண்டும் பொழுது அந்த இடத்துல இருந்து தானே வேண்டுவோம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. அந்த செக்யூரிட்டி அண்ணா இந்த பக்கம் போய் நீங்க இந்த இந்த கியூல போங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த கியூல போகும் பொழுது பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் கிட்ட நின்று அவர் வழிபாடு செய்திருக்கிறார். அப்போ அவர் வேண்டணும், நான் முருகப்பெருமானிட்ட இதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போன விஷயத்தையே மறந்து 2 கையவும் கூப்பி, முருகா நீ இருக்கிற இனிமேல் எனக்கு என்ன கவலை அப்படின்னுட்டு வேண்டிட்டு வெளியில வந்தாராம். அதே போலதாங்க எந்த விஷயத்தையுமே முருகப்பெருமானிட்ட நீங்க வேண்டுங்க. உங்களால வேண்ட முடியலன்னா, முருகப்பெருமானே நீதான் சரணாகதி, நான் உன்னையவே சரணாகதி அடைஞ்சிட்டேன், உனக்கு நான் மந்திரங்கள் சொல்லி தீபம் ஏற்றி வழிபாடு பண்றேன், எனக்கு வர்ற பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, என் கூட எப்பொழுதும் நீ உறுதுணையா இரு முருகா அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க இந்த மந்திரங்களை உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க. நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப சுலபமான வரிகள் தாங்க. இதை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு தினமும், இப்ப நீங்க வெளியில கிளம்பையில, இப்ப வேலைக்கு போகையில, இப்ப வீட்டுல நம்ம சமையல் பண்ணையில, ஏன்னா முருகப்பெருமான தீபம் ஏத்தி நீங்க வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவருடைய மந்திரங்களை நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேங்க, அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கேட்டு தீர்த்து வைப்பார். ஏன்னா தீர்த்து வைக்கல, நம்மளுக்கு ரொம்ப சோதிக்க சோதிக்க கண்டிப்பா அவர் ஏன்னா முருகப்பெருமான் கண்டிப்பா பக்தர்களை ரொம்ப சோதிப்பாரு, ஆனா கைவிடவே மாட்டாருங்க. அது மட்டும் 100% நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவுதான் சோதிப்பாரு, ஆனா கைவிடவே மாட்டாரு. நான் இருக்கேன் அப்படின்னு கடைசியில நிப்பாரு. ஒரு சிலர் சொல்லுவாங்களா, அப்பா தலையோட தலைப்பாவோட போச்சு அப்படின்வாங்க. அதே மாதிரி முருகப்பெருமான் நம்மளுக்கு சோதித்தாலும் உறுதுணையா நின்று நம்மள எப்பொழுதுமே ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்பாரு. நம்பிக்கையோட நீங்க இந்த மந்திரத்தை உச்சரிச்சு முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்க சொல்லுங்க.
நீங்க நினைத்தது அனைத்துமே 100% நிறைவேறுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.